மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில் நரேந்திர மோடி 2வது இடத்தை பெற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதரா தொகுதியில் அவர் 5,70,128 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பீகார் மாநிலம் ஹாஜிபூர் தொகுதியில் போட்டியிட்ட லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் 5,04,448 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மேற்குவங்க மாநிலம் ஆரம்பாக் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அனில் பாசு 5,92,502 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் பஸ்வானின் சாதனையை மோடி முறியடித்துள்ளார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில் அனில் பாசுவை அடுத்து தற்போது நரேந்திர மோடி 2வது இடத்தை பெற்றுள்ளார். மக்களவைத் தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி மூலம் சுதந்திர வரலாற்றில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்று பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வதோதரா மற்றும் வாரணாசி தொகுதிகளில் நரேந்திர மோடி பெரும் வெற்றி பெற்றார். இதனையடுத்து முதன்முறையாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வதோதராவில் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மோடி மோடி என்று முழக்கமிட்டனர். இந்த சப்தத்துக்கு இடையே பேசிய நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டதாக கூறினார். பிரதமர் வேட்பாளராக தாம் அறிவிக்கப்பட்ட பின்னர் வதோதராவில் 50 நிமிடங்கள் மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் தமக்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தந்திருக்கிறீர்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார். ஜனநாயக நடைமுறையை புரிந்து கொண்டதால் இந்த வெற்றியை அளித்துள்ளீர்கள் என்று மோடி தெரிவித்தார். சுதந்திர வரலாற்றில் பாரதிய ஜனதா பெற்றுள்ள வெற்றி மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு காரணமான நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மோடி கூறினார். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி இத்தனை பெரிய பலத்துடன் மத்தியில் ஆட்சி அமைப்பது இதுவே முதல் முறையாகும். பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருக்கும் இந்த அபார வெற்றி குறித்து அந்த கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பதுடன் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். आज का जो मतदान है वह भ्रष्टाचार के खिलाफ है, कुशासन के खिलाफ है और परिवारवाद के खिलाफ है, डायनेस्टिक रूल के खिलाफ है। और इन सब बातों को ध्यान में रख करके शासन में जो भी लोग हैं या जो राजनीति में लोग हैं उन सबको अपने अपनी बारे में व्यक्तिगत रूप से अपनी अपनी पार्टी के बारे में सामूहिक रूप से सोच करके और उसका परिवारजन करना चाहिए। सभी संगठनों का जिन्होंने हमें साथ दिया उनके प्रति धन्यवाद देना चाहूंगी, क्योंकि वाकई इतनी बड़ी जीत जिसने 77 की जीत को भी पार कर दिया, क्योंकि 77 में सब दल इकट्ठे होकर के एक नई पार्टी में विलय किए थे, लेकिन ये जीत शुद्ध भारतीय जनता पार्टी की। हम सुखी, समृद्ध और संपन्न और शक्तिशाली हिंदुस्तान बनाएंगे जो भय, भूख, आतंक और भ्रष्टाचार से मुक्त होगा। और जो हमने स्लोगन दिया था कि अच्छे दिन आएंगे, अब वो अच्छे दिन आने की शुरुआत हुई है और मेरा विश्वास है कि हिंदुस्तान के गांव, गरीब, मजदूर और किसान का भविष्य बदलेगा और हिंदुस्तान दुनिया के नंबर 1 की ताकत बनेगा। கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் பெரியவர், நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நீங்களாம் வாங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை தாழ்வு குறைவாக பார்க்காம எல்லாரையும் சமமாக பார்த்து எல்லா ஸ்டேட்டும் முன்னேறினாதான் இந்த நாடு நல்லபடியாக முன்னேறும் அப்படிங்கிற ஒரு விசாலமான ஒரு மனசு, ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தலைவர் அவர். அதனால எல்லா ஸ்டேட்டுக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு உதவிக்கரம் கிடைக்கும்.